அன்பான பண்பான ஜீவர்களே, இன்று நாம் காணவிருப்பது 10வது அத்தியாயமான விபூதி யோகம் ஆகும். இந்த அத்தியாயத்தில் பகவானது விபூதிகளை பற்றிய வர்ணனை இடம்பெற்றிருப்பதால் இது விபூதி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. தேவர்களாலும் மகரிஷிகளாலும் அகில பிரபஞ்சமும் உண்டாகி இருக்கிறது. அவர்களின் கல்வி, அறிவு, வலிமை, பொலிவு எல்லாமே என்னிடமிருந்துதான் கிடைத்துள்ளது. அவர்களுக்கு நானே ஆதி காரணம் என்கிறார் பகவான். யாரெல்லாம் தேவர்கள், 11 ருத்திரர்கள், அஷ்டவசுக்கள், 12 ஆதித்யர்கள், பிரஜாபதி, 49 மருத்துக்கள், அஸ்வினி குமாரர்கள், இந்திரன் அனைவரும் சுரகணா அதாவது தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மகரிஷிகள் என்றால் சப்தரிஷிகள். சப்தரிஷிகள் மரீசி, அங்கீரஸ், அத்ரி, புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர் ஆகியோர். தீர்மானம் செய்யும் திறன் அதாவது புத்தி, உண்மையான அறிவு அதாவது ஞானம், மோகமின்மை, பொறுமை, சத்தியம், புலனடக்கம், மன அடக்கம், இன்பம், துன்பம், தானம், கொடை, கீர்த்தி, அபகீர்த்தி எல்லாமே என்னிடமிருந்து தான் உண்டாகின்றன. பிரியமானதும் அனுகூலமானதும் நாம் விரும்பாத பிரதிகூலமான பொருள் அகன்றாலோ ஏற்படுவது சுகம். விரும்பியது நழுவி விரும்பாதது வந்தால் அது துக்கம். இது 3 வகைப்படும்: ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம் மனிதர், விலங்கு, பறவை, புழு, பூச்சிகளால் ஏற்படும் கஷ்டம். ஆதி தெய்வீகம் மழையின்மை, அதிக மழை, நிலநடுக்கம், இடி, பஞ்சம் முதலிய தெய்வ சீற்றத்தால் ஏற்படும் துக்கம். ஆத்தியாத்மிகம் மனம், புலன், உடல் இவற்றில் ஏற்படும் நோய், கவலை, கஷ்டங்கள் ஆத்தியாத்மிகம் எனப்படும். உலகில் 7 மகரிஷிகளும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற 4 முனிவர்களும் ஸ்வாயாம்புவர் என்ற 14 மனுக்களும் என் சங்கல்பத்தினாலேயே தோன்றியவர்கள். சப்தரிஷிகளின் பண்புகள் யாவை? நீண்ட ஆயுள் உள்ளவர்கள், மந்திரம் கண்டவர்கள், ஈஸ்வரத்தன்மை உடையவர்கள், தெய்வீக பார்வை படைத்தவர்கள், குணம், கல்வி, ஆயுள் 3லும் முதிர்ச்சி அடைந்தவர்கள், தர்மத்தை கண்டறிந்தவர்கள், கோத்திர முதல்வர்கள். இவர்களிடமிருந்துதான் சப்தரிஷிகள் தோன்றினர். தர்மத்திற்கு வழிமுறைகளும் ஏற்பட்டன. சப்தரிஷிகள் வேத சாஸ்திரங்களை கற்பிப்பது, யஜ்ஞம் செய்வது, பிறர் மூலம் யஜ்ஞம் செய்விப்பது, தானம் ஏற்பது, தானம் கொடுப்பது இதில் எப்போதும் ஈடுபடுபவர்கள். பிரம்மச்சாரிகளுக்கு கற்பிக்க தம் ஆசிரமத்தில் குருகுலம் அமைப்பவர்கள். மக்கட்பேற்றுக்காக மட்டுமே இல்லறம் ஏற்று வாழ்க்கை நடத்துபவர்கள். வர்ணாசிரம பாகுபாட்டினை வகுத்தவர்கள் இவர்களே. தேஜஸ் படைத்தவர்கள், மதிநலம் உடையவர்கள். விஸ்வாமித்திரர், ஜமதக்னி, அத்ரி, பரத்வாஜர், கௌதமர், வசிஷ்டர், காசிபர் இவர்களில் அத்ரி, வசிஷ்டர் தவிர மற்றவர்கள் பகவானிடமோ பிரம்மதேவரிடமிருந்தோ உதித்தவர்கள் அல்லர். இவர்கள் மானச புத்திரர்கள் ஆவர். மரீஷியின் புதல்வர் காசிப முனிவர். அத்ரி, அனுஷ்யா மகரிஷிக்கு பிறந்தவர்கள். விஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்திரேயர், பிரம்மனின் அம்சமாக சந்திரன், சிவனின் அம்சமாக துர்வாசர் போன்றவர்கள் தோன்றினர். புலஸ்தியர். பராசர முனிவர் செய்த யாகத்தை செய்ய வேண்டாம் என்று கூறியதற்கு கட்டுப்பட்டு பராசர முனிவர் யாகம் செய்வதை நிறுத்தியதால் புலஸ்தியர் எல்லா சாஸ்திரங்களின் ஞானமும் கிட்டுவதற்கு பராசரருக்கு ஆசியளித்தார். புலஸ்தியருக்கு அகஸ்தியர், நிதாகர் என்ற முனிவர்களும் இவருடைய குமாரர்கள் விச்ரவஸ் என்ற ஒரு மகனும் உண்டு. விச்ரவசின் புதல்வர்கள்தாம் குபேரன், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். வசிஷ்டர் மனைவி அருந்ததி. சூரியகுலத்தின் குல புரோகிதர், ரிஷிகளில் சிறந்தவர். பகவான் சகல உலகங்களையும் படைப்பவர், அழிப்பவர், சர்வ வல்லமை படைத்தவர். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஈஸ்வரன், நண்பர், அந்தர்யாமி என்று உணர்வதுதான் பகவானுடைய விபூதியையும் யோகத்தையும் தத்துவ ரீதியாக அறிவது ஆகும். பகவானே அனைத்துலகும் தோன்ற காரணம். பகவானாலேயே அனைத்துலகும் உண்டாகின்றன. பகவானால் தான் இயங்குகின்றன. இறைவனுடைய பிரபாவம், பெருமை, ரகசியம் எல்லாவற்றையும் அறிவதற்கு சக்தி அளிக்கிறார். அதுதான் புத்தி யோகம் எனப்படும். அதைத்தான் விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் என்கிறோம்.
பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அவர்கள் உள்ளத்தில் நிலைத்து நின்று அறியாமை இருளை அழித்து தத்துவஞான விளக்கால் ஒளியேற்றுகிறார். என்னுடைய பக்தர்களை அருள் பாலிப்பதற்காகவே நானாகவே அவர்களுடைய அஞ்ஞான இருளை போக்குகிறேன். வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது. நான் அந்தர்யாமியாக இருக்கிறேன். அதை புரிந்த பக்தர்களுக்கு நான் எளிதாக அவர்களின் உள்ள இருளை போக்குகிறேன். அந்த ஞான தீபத்தினால் அஞ்ஞானத்திரை அறவே அகல்கிறது, இருள் ஒளிகிறது. இந்த ஞான தீபத்தினால் அஞ்ஞானம் அழிவது, பகவானை அடைவது என்ற இரண்டில் முதலில் ஏற்படுவது அஞ்ஞான அழிவு. அதே கணம் பகவானுடைய பிராப்தியும் உண்டாகும். பிரம்மா என்றால் கா, விஷ்ணு என்றால் ஆ, மகேஸ்வரன் ஈஸ். இம்மூவரும் கூடிய ஒரு உருவமே கேசவ எனப்படும். முழுமையான ஈஸ்வர சக்தி, தர்மம், புகழ், செல்வம், ஞானம், வைராக்கியம் இந்த ஆறும் பகை எனப்படும். இவற்றை பெற்றவர் பகவானாக ஆவார் என்ற அளவிலே இந்த அத்தியாயத்தை முடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.